குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளம் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டதால் உண்டான கொந்தளிப்பு இன்னும் அடங்கவில்லை. இது தொடர்பாக போலீஸ் தன்னார்வலர் சஞ்சய் ராய் கைது செய்யப்பட்டார். பெண் டாக்டர் மரணத்துக்கு விரைவாக நீதி கேட்டு பஸ்சிம் பங்கா சத்ரா சமாஜ் மாணவர் அமைப்பினர் கொல்கத்தாவில் தலைமைச் செயலகம் நோக்கி கண்டன பேரணி நடத்தினர். அப்போது கொல்கத்தாவின் பல பகுதிகளில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது. 100 மாணவர்கள் 15 போலீசார் காயமடைந்தனர். இந்நிலையில் எக்ஸ் வலைதளத்தில் இன்று மம்தா பானர்ஜி வெளியிட்ட பதிவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவத்துக்காக மாணவர்களிடம் மன்னிப்பு கோரினார். ஆர்ஜிகர் மருத்துவமனையில் நடந்த சோகமான சம்பவத்தில் உயிரிழந்த சகோதரிக்கு திரிணாமுல் காங்கிரசின் மாணவர் பிரிவு நிறுவன தினத்தை அர்ப்பணிக்கிறேன் என கூறினார். சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் விழிப்புடன் வைத்திருந்து புதிய விடியலை வழங்க வேண்டியது மாணவர் சமுதாயத்தின் பணியாகும். எனவே உறுதியுடன் இருங்கள், நலமாக இருங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் என மாணவர்களுக்கு மம்தா வேண்டுகோளும் விடுத்தார். இத்தனை நாள் பிடிவாதமாக இருந்த மம்தா பானர்ஜி மாணவர்களின் தொடர் போராட்டத்துக்கு பணிந்து மன்னிப்பு கோரிய போதும் மேற்குவங்கத்தில் நீதி கேட்டு போராட்டங்கள் தொடர்ந்தன. பயிற்சி டாக்டர் மரணத்திற்கு பொறுப்பேற்று மம்தா பதவி விலக கோரி பாஜக சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று பந்த் நடத்தப்பட்டது. பல மாவட்டங்களில் சாலை மறியல், ரயில் மறியல் நடந்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதே நேரத்தில் நீதி கேட்டு கொல்கத்தாவில் பயிற்சி டாக்டர்கள் கண்டன பேரணி நடத்தினர். இந்த பரபரப்பான சூழலில் கொல்கத்தாவில் நடந்த திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் பிரிவு ஆண்டு விழாவில் முதல்வர் மம்தா பானர்ஜி பேசினார். மாணவர் பேரணியில் நடந்த வன்முறை சம்பவங்களுக்கு பாஜக தான் காரணம், போராட்டத்தை பாஜக தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறது என குற்றம் சாட்டினார். டாக்டரின் பெற்றோர் என்னை சந்தித்தபோது கொலை சதியை கண்டுபிடிக்க நான் 5 நாள் அவகாசம் கேட்டேன். ஆனால் சிபிஐ விசாரணைக்கு வழக்கை மாற்றினார்கள். ஆனால் இன்றுடன் கொலை நடந்து 16 நாள் ஆகிறது. நீதி கிடைத்ததா? இல்லையே. வழக்கு விசாரணையை சிபிஐ தாமதப்படுத்துகிறது என மம்தா கூறினார். கற்பழிப்பு குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு தூக்கு தண்டனை வழங்கும் மசோதாவை சட்டசபையில் நிறைவேற்றுவேன். இதற்காக அடுத்த வாரம் சட்டசபை கூட்டப்படும் மசோதாவை கவர்னருக்கு அனுப்பி வைப்போம். அவர் ஒப்புதல் அளிக்காவிட்டால் ராஜ்பவன் முன் போராட்டம் நடத்துவேன். கவர்னர் ஆனந்த போஸ் தன் பொறுப்பிலிருந்து விலகி தப்பியோட முடியாது என மம்தா ஆவேசமாக கூறினார். But your law is not strong about the women's security, about the capital punishment. We want capital punishment. দেখুন এটা যদি হয় আমি আপনাদের বলছি সব থেমে যাবে। আর যারা ধর্ষণ করে তাদের ছাড়তে দয়া করে অনুরোধ কেউ করবেন না। এক্ষেত্রে সেন্ট্রাল গভর্নমেন্টের আইনি ছাপ আর যার আইন ছাপে থাকুক, আইন যদি বেআইন হয় তাহলে আইনে রূপান্তর করবে মানুষেরা, এটা আমি বিশ্বাস করি। ছাত্র ছাত্রীদের কাজ হচ্ছে সমাজ সেবা করা, ছাত্র ছাত্রীদের কাজ রুখে দাঁড়ানো, ছাত্র ছাত্রীদের কাজ সংগ্রাম করে নিজেকে প্রতিষ্ঠিত করা, ছাত্র ছাত্রীদের কাজ মানুষের পাশে দাঁড়ানো, ছাত্র ছাত্রীদের কাজ আমি দেশের জন্য মাথা নত করব, মানুষের জন্য মাথা নত করব। আমি বাংলাকে অসম্মান করতে দেব না, দিচ্ছি না, দেব না।